செல்ல குழந்தையே, கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்பா என்று என்னிடம் வந்து நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயல்லவா? உன்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக, நல்லதொரு வழியினை காண்பிப்பதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் முதன்மையான ஒரு காரணம் உன்னுடைய பண கஷ்டம்தான். பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இருந்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த வேதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு இருந்திருக்காது. அது உன்னிடத்தில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக பார்த்து கொண்டு இருப்பாய் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அப்பன் தேவைக்கு அதிகமாக எனக்கு வேண்டாம், என்னுடைய தேவைக்கு மட்டுமே எனக்கு நீங்கள் கொடுத்தால் போதும் என்று நீ என்னிடத்தில் சொல்லுகின்றாய் அல்லவா? என் தங்கமே, அதற்காகத்தான் அப்பன் இன்று உனக்கு ஒரு பரிகாரத்தை எளிய முறையில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உன் வீட்டில் பணம் நிச்சயமாக அதிகமாக புழங்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நான் சொல்வதை நீ செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து செய்ய வேண்டும். நீ செய்கின்ற விஷயம் யாரிடமும் சொல்லவும் கூடாது, யாரிடமும் நீ சொல்லிவும் காண்பிக்க கூடாது. ஏனென்றால் நீ அப்படி செய்யும் பொழுது நீ செய்கின்ற காரியத்தின் பரிகாரத்தின் பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்காது. நிறைய காரியங்கள் இருக்கின்றது, அதனால் நீ தெளிவாக அதனை செய்து விட வேண்டும். என் தங்கமே, நான் இப்பொழுது உனக்கு சொல்ல வந்தது நீ கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, 1000 பிரச்சனைகள் மத்தியில் நான் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அப்பா என்று என்னை எடுத்து கொள்ளுங்கள். அப்பா, இதற்கு மேல் என்னால் சமாளிக்க முடியவில்லை, என்னுடைய உயிரை எடுத்து கொள்ளுங்கள் என்று நீ மனவேதனையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உன் வேதனைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளி ஒன்றினை உன் அப்பன் நான் வைத்து விடுகின்றேன். அதற்கு இன்னும் நீண்ட நாட்களாக இருக்கின்றது என்றெல்லாம் நீ எதிர்பார்க்க தேவையில்லை. எல்லாம் இன்றே உன் அப்பன் உனக்கு செய்து தருகின்றேன். நீ ஒழுக்கமாக செய்வாயானால் நிச்சயமாக ஒரு மாதத்துக்குள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிந்துவிடும். இந்த அப்பனிடம் முழு நம்பிக்கையோடு ஆரம்பித்து விடு. அப்பன் சொல்வது நம்பிக்கையாக வாழ்க்கையில் பலிக்கும் என்பதை நீ மனநிறைவோடு செய்வாயானால் நிச்சயமாக உனக்கு இதில் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். நீ நம் அப்பன் சொல்வது நம் வாழ்க்கையில் பலிக்குமோ பலிக்காதோ என்றெல்லாம் நீ நினைத்து இதனை செய்யக்கூடாது. நிச்சயமாக பலிக்கும், நம் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை நீ முழுமையாக மனதார நம்பித்தான் இதனை செய்ய வேண்டும். என் பிள்ளையே, நீ செய்ய வேண்டும் என்று என் அப்பன் ஆசைப்படுகின்றேன். என் பிள்ளை, நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை நல்ல நாளில் தொடங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இதனை தொடங்க வேண்டும். என் குழந்தையே, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் செய்ய ஆரம்பிக்கின்ற நாள் மட்டுமே நல்ல நாளாக ஆரம்பிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அப்பனுக்கு உகந்த நாள் அல்லவா? என் பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று அப்பன் தெளிவாக சொல்லுகின்றேன். என் தங்கமே, கடுகுதான் நீ செய்ய போகின்ற இந்த பரிகாரத்தின் மிக முக்கியமான அந்த பொருளாகும். அந்த கடுகில்தான் நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீ மறைத்து வைத்து அதனை யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைக்க வேண்டும். தங்கமே, கடுகினை நீ எப்பொழுதும் வைக்கின்ற பாத்திரத்தில் வைத்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வாரத்தில் 2 நாட்கள் ஏதாவது ஒரு வேளையில் நீ மனதார நம்பி மனதார வேண்டி என் இல்லத்தில் செல்வம் பெருக வேண்டும் அப்பா என்று நீ நம்பிக்கையோடு வைக்க வேண்டும். அது நிச்சயமாக உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். 5 ரூபாய் நாணயத்தை அதனுள் நீ நன்றாக ஒளித்து வைக்க வேண்டும். என் தங்கமே, மீண்டும் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது அது போன்று செய்ய வேண்டும். இப்படி மாதத்தில் வருகின்ற செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீ ஒவ்வொரு நாளும் இதனை தொடர்ந்து செய்து வர வேண்டும். என் குழந்தையை, நீ இதனை உள்ளே வைத்துவிட்டு நன்றாக மூடி இதனை நீ யார் கண்ணுக்கும் தெரியாமல்
யாரும் பார்க்காத இடத்தில் மறைத்து வைக்க வேண்டும். யாருக்கும் நீ சொல்லவும் கூடாது. என் குழந்தையை நீ எடுத்து வைக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் நீ செய்ய வேண்டும். செய்துவிட்டு மீண்டும் நீ அதனை மறைத்து வைத்துவிட வேண்டும். என் குழந்தையே, அப்பன் இப்படி மறைத்து வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் இந்த பரிகாரம் பலிக்குமா என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, நிச்சயமாக வேறு யாரிடமும் சொன்னால் இது பலிக்காத பரிகாரம். உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் உடனடியாக தீர வேண்டும் என்றால், உனக்கு உடனடியாக விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்றால், பணங்கள் உடனடியாக பெருக வேண்டும் என்றால், நிச்சயமாக அதனை நீ வெளியில் சொல்லாமல் இருந்தால் மட்டுமே உன்னுடைய இல்லத்தில் அது நிலை பெற்று இருக்கும் என்பதை என்று நீ நினைத்து வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இவ்வாறு செய்த பிறகு அதனை என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று நீ நினைக்கலாம். மாதம் முழுவதும் நீ வருகின்ற செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு புதிய 5 ரூபாய் நாணயத்தை மறைத்து வைத்து மாதம் முடிந்த பிறகு அந்த நாணயத்தை நீ யாருக்கும் தெரியாமல் எடுத்து நீ அதனை தானமாக வழங்க வேண்டும். தானம் என்பது நீ நேரடியாக அந்த பணத்தினை அப்படியே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த பணத்தினை வைத்து யாருக்காவது நீ உதவி செய்ய வேண்டும். நீ யாருக்காவது தானம் வழங்கலாம், அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் யாராவது ஒருவருக்கு அந்த பணம் பயன்படுகின்ற வகையில் ஏதாவது ஒரு தேவைப்படுகின்றது என்றால் அதனை நீ வாங்கி கொடுக்கலாம். என் குழந்தையே, இது போன்று நீ தொடர்ந்து செய்து வரும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நீ விரைவாக கண்டு கொள்வாய். என் குழந்தையே, இந்த கடுகினை நான் என்ன செய்வது அப்பா என்று நீ சிந்திக்கலாம். என் தங்கமே, யார் காலும் படாத இடத்தில் கொண்டு நீ அதனை போட்டு விட வேண்டும். அதனை நீ சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம். என் தங்கமே, கடுகு என்பது பரிகாரம் செய்வதற்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகும். எத்தனை முறை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். கடுகினை வைத்து எதிரிகளை வசம் செய்யலாம். எதிரிகள் உன்னை விட்டு அழிந்து போக கடுகினை வைத்து பரிகாரங்களை செய்யலாம். அதுபோலத்தான் வரவு உன்னிடத்தில் அதிகமாக வருவதற்கு இது பயன்படுகின்றது என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் இதனை செய்தான், நிச்சயமாக கிடைக்குமா என்று நீ என்னிடம் கேட்காதே. ஏனென்றால் அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் 1000 அர்த்தம் மறைந்து இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் செய்து பார்க்கிறேன் என்று சொல்கின்றேன் என்றால் அது நிச்சயமாக என் குழந்தை எத்தனை பேர் செய்து வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கண்டு இருக்கின்றார். நானே இதை எல்லாம் கண்கூடாக பார்த்து விட்டுதான் உன்னிடத்தில் வந்து செய்ய சொல்கின்றேன். என் தங்கமே, நீ தெளிவாக ஒரு முறை சொல்வதை கேட்டுவிட்டு இதனை செய்ய தொடங்கு. நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் இது போன்ற சில விஷயங்களை செய்ய நினைக்கும் பொழுது நம்பிக்கை சிறு துளி அளவு கூட கைவிடக்கூடாது. மனதில் முழு நம்பிக்கையோடு நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, நீ வேண்டாம் என்றாலும் கூட பண வரவு உன் இல்லத்துக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மாத காலத்திற்குள் நீ இத்தகைய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் அடையும் பொழுது உனக்கே அது வியப்பாக இருக்கும். நம் அப்பன் நமக்கு எப்பேற்பட்ட பரிகாரத்தை சொல்லி வந்திருக்கிறார் என்று நீயே மன மகிழ்ச்சி அடைவாய். என் தங்கமே, நீ ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வீதம், செவ்வாய்க்கிழமை 5 ரூபாய், வெள்ளிக்கிழமை 5 ரூபாய் என்று வாரம் முழுவதும் நீ சேமிக்க வேண்டும். என் தங்கமே, இதிலிருந்து ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் நிறைய உறவாக போகிறது. என்ன தெரியுமா? பணத்தினை சேமித்து வைக்க வேண்டும் என்ற மிக பெரிய விஷயம் ஒன்று உனக்கு வரப்போகின்றது. என் தங்கமே, நீ மறைத்து வைப்பது 5 ரூபாய் இருந்தாலும் உன் கையில் வந்து சேரப்போவது பல மடங்கு அதிகமாக பெருகி உன் கையில் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நிச்சயமாக நீ செய்ய நினைக்கும் பொழுது அதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒருபோதும் அது பலன் கிடைக்காது என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் இதனை செய்ய நினைக்கும் பொழுது மனதார என்னை வணங்கி மனதுக்குள் நீ நிச்சயமாக எல்லா கஷ்டத்தையும் மறந்து நல்லபடியாக நம் வாழ்க்கை முன்னேற்றத்தை
அடையப் போகின்றது என்ற எண்ணத்தோடு இதனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். என் தங்கமே, மறைத்து வைப்பது ரகசியமாக இருக்கட்டும். யாருக்கும் அதனை நீ சொல்லித்தர வேண்டாம் என் தங்கமே. அவர்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு வாழ்க்கையில் பணம் கிடைக்கும் என்று அவர்கள் புரிந்தால் அவர்கள் தானாகவே செய்வார்கள். ஏனென்றால் இந்த அப்பன் அப்படி ஒருவருக்கு இதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் எப்படியாவது அவர்கள் கண்களில் பட்டு விடுவேன். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொடுத்து விடுவேன். அதனால் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும். அதிலும் இது மிகவும் ரகசியமான விஷயமாக மாறிவிட்டது என் தங்கமே. பரிகாரம் சில சமயங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை மிகப்பெரிய விரைவாக கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு மேலாக உனக்கு இது அமையப் போகின்றது என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.